காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசி பருப்பும் கடலை மாவும் போட்டு அடை பண்ணியிருக்காங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாசி பயிறு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மெசரி கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கேன். அரைச்சி எடுத்தாச்சு. 2 பவுல் கடலை மாவு, 1/2 பவுல் ரவை, 3/4 பவுல் தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சுட்டு பட்டாணி, கேரட்டு, கேப்சிகம், வெங்காயம், துருவன இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம், மஞ்சள்தூள், சாட் மசாலா, வரமிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சட்னியும் தாளிச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி கொஞ்சோண்டு சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு எள்ளும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 கரண்டி மாவு விட்டு அடை மாதிரி தட்டி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக. இதோட ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள்.